அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் இருக்குதா மேம்? இன்ட்ரஸ்டிங்கா ஏதோ இருக்குது இல்ல போல. இல்ல யோசிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை நெக்ஸ்ட் மந்த் ஆ. கட்டா குஸ்தி இருக்கு. வீட்லயே இருந்தாலும் அடுத்த நாள் என்ன சமைக்கலாங்கிறதுக்குலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா? ஆஹா. நான் அவன் உங்க அப்பா மட்டும் என்ன ரொம்ப யோக்கியம்னு நினைச்சியா? நீ பொறக்கிற வரைக்கும் தான். அப்பா எப்படி இருப்பான் தெரியுமா? அதுக்கு மேல இந்த ஈன முண்டை என் மாமியாருக்கு அரைச்சிருக்காளே என்ன படுத்தாத கொடுமையா. இது நான் படிக்கிறப்பயே என் மனசுல நான் அப்படி வாங்கிட்டேன் அந்த டயலாக். அதை நான் பேசுறேன். டேக் ஒரு தடவை முடிச்சு திருப்பி போலாமான்றார். என்னடா நம்ம இப்படி பண்ண மாட்டாரே என்ன அப்படின்னு. ஏன் சார் திருப்பி போயிட்டு இருக்கீங்கன்னு. கடைசி வரைக்கும் பேப்பர்ல இருக்கிறது நீங்க பேச மாட்டீங்கல்ல அப்படின்னாரு. ஓ அப்படியா சார், கொடுங்க பேப்பரை. இல்ல சார் நான் கரெக்டா தான் பேசுவோம். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வேற, நம்ம தப்பா டயலாக் பேச மாட்டோம்னு. இங்க வந்த டேஸ்ல நான் நடிக்க போறேன் என்னப்ப கூட சொன்னார், யூ ஆர் டூ யங், 21 வயசு தான் ஆகுது, நீ நடிக்கலாம் போவேனா அப்படின்னு. இது வரைக்கும் இன்னொன்னு ஒரு டயலாக் இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசும்போது சொல்லியிருப்பீங்க. நான் அம்மாவும் இந்த ஏஜ்ல தான் கல்யாணம் பண்ணேன். அந்த உட்காந்துட்டு பேசுவோமே ஆ, நானும் அவ்வளோ, ஆமா. அதுவா? ஆமா ஆமா. நீ அப்ப பொண்ணா இருக்கியா? ஆ. சரி, அப்போ உன் டயலாக் நீ பேசிடணும். என் dialogue என் dialogue நான் பேசுறேன். இங்க பாரு, உங்க அப்பா மட்டும் என்ன ரொம்ப யோக்கியம்னு நினைச்சியா? நீ பொறக்கிற வரைக்கும் தான். உங்க அப்பா எப்படி இருப்பான் தெரியுமா? அதுக்கு மேல இந்த ஈன முண்டை என் மாமியாருக்கு அரைச்சிருக்காளே என்ன படுத்தாத கொடுமையா. உந்த வீடுனா அப்படி இப்படி இருக்கதாண்டா செய்யும். நாம தான் நேக்கு போக்கா இருந்துக்கணும். இப்ப அம்மாவை பாரு, இந்த வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா வாழ்க்கை நடத்தல. புரிஞ்சு நடந்துக்கடா. அப்பா! மேம் நான் சீரியஸா வந்து வெளில சொல்லும்போது எ ப்ராம்ப்ட் அது சம்திங் ஏதோ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா சொன்ன உடனே எப்படி மேம் அது வருஷம் ஆயிடுச்சா எழுதி முடிஞ்சு. ஸோ அது வரைக்கும் இன்னும் வரைக்கும் அந்த மெமரிஃபுல்லா இருந்து அது அப்படியே அதுதான்டா, அது தியேட்டரோட பிராக்டிஸ் தானே. பிராக்டிஸ் பேஜ் தான். பேஜா மனப்பாடம் பண்ணுவோம். ஓகே. தியேட்டர்ல யாரு ப்ராம்ப்ட் கொடுப்பா? எத்தனை மணி நேரம் டிராமாவா இருந்தாலும் நம்மளே தானே பண்ணுவோம். சூப்பர் மேம். ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, எங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒண்ணு நான் நெறைய இது ரீட் பண்ணியிருந்தேன். அந்த சீன் சென்ட்ராயன வந்துட்டு நீங்க எட்டி உதைப்பீங்கல்ல. ஸோ அதுல வந்துட்டு அவர் பெரியவரு. ஸோ உங்களுக்கு அத எப்படி பண்ணும்போது அவர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரா? எதுவும் சொன்னாரா? மூஞ்சி ஏதாவது தூக்குனாரா? இல்லையே, நான் தான் இப்ப சொன்னேனே, சென்ட் நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நான் தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பல இருந்தே எனக்கு சென்ட் தெரியும். ஸோ அதனால சென்ட் அடிக்க சொல்றாங்க சென்ட். இதுவும் இல்லாம ஒரு 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 இந்த வெர்டிகல் சீரிஸ் ஒண்ணு பண்ணியிருக்கோம் நானும் சென்ட்டும். ஓகே. நான் போலீஸா இருந்திருப்பேன். அப்ப அவர் அக்யூஸ்டா இருந்திருப்பாரு. ம். அப்ப அவரு தான் அந்த இதுக்கே என்ன ரெஃபர் பண்ணாரு. "நீ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. நீ வா" அப்படின்னு. அதான் அதுல போட்டு வெளுக்கிற சீனு. அதுல வெளுத்து மூஞ்சி கிஞ்சிலலாம் மார்க் வாங்கி செம்மையா அடிச்சுட்டேன். ஓகே. எனக்கு தெரியல. அது கையில லத்தி வேற குடுத்தாங்க. கன்னத்துல அலையறது இதெல்லாம். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ! இது ரொம்ப புவர். இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஆக்டிங் ஷுட் பி ஆக்டிங். என்ன இருந்தாலும் நீங்க நிஜமா ஒருத்தர ஹர்ட் பண்ணி, அதுல நீங்க லைவா நடிக்கிறீங்கன்னா, அது வந்து அப்ரிஷியேட் பண்ற விஷயம் கிடையாது. பட் ஐ ஹேவ் டூ சேஞ்ச் மை செல்ஃப். ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல அடிச்சுட்டேன். இப்ப அவருக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துருச்சு. சார் இந்த சீன்ல அடிக்கணும்னு. சார் இந்த அம்மா அடின்னா நிஜமாவே அடிச்சிடும் சார் அப்படின்னு. சொன்னேன், சென்ட் அப்ப நான் அடிக்காம பண்ணட்டுமா சென்ட் அப்படின்னா, எதுக்கு குண்டு நான் திட்டு வாங்குறதுக்கா என்னமோ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நீ ஏதோ பண்ணித்தல அப்படின்னாரு. சரி சென்ட் அப்ப கொஞ்சமா அடிச்சுக்கிறேன்ட்டு ஒரே எத்து தான். அப்படியே இடுப்புல அப்படி அதுக்கப்புறம் அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் போய் பாவமா மச்சான் சென்ட் வலிச்சுதா சென்ட் அப்படின்னேன். விடு மண்டையே போடணும் என்ன பண்றேன்னு. சென்ட் சாரி சென்ட் சரி போ அப்படின்றாரு. ஸோ நாங்க 2 பேரும் அவ்வளோதான். முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அது அவ்வளோ பெருசா தெரியாது. இட்ஸ் இட்ஸ் ராங் ஹேபிட். இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவர் வந்து ஓகே சொல்லி உங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் குடுத்துருக்காரு. ஸோ குடுத்துருக்காருன்னோன வலிக்கும்ல. அப்ப கடுப்பு தானே ஆகும். நம்ம யாருக்கா இருந்தாலும் இப்ப என்னையே யாராவது சீன்ல அடிக்கலாமா? இல்ல, இல்ல வலிக்காம அடிக்கிறேன்னா, நான் என்ன சொல்வேன்னா, இல்ல பரவால்ல அடிங்க. அப்பதான் எனக்கும் அந்த வலி டக்குன்னு ஃபீல் ஆயி, நானும் டக்குன்னு என் ரியாக்ஷனுக்கு நல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா. சொல்லுவேன். பட் இதுவரைக்கும் என்ன அடிக்கிற மாரி எங்கேயும் சீன் வரல. நான் அடிச்சு வெளுக்கிற மாரி தான் வருது. அதனால வந்து பட் பட் இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் த ரைட் திங். சொல்றேன். இதுல நடந்த ஒரு மெமரி. மேம் எந்த ரோல் எடுத்தாலுமே வில்லி ரோல் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குது இல்லையா? ஸோ நீங்களா சூஸ் பண்றீங்களா? இல்லன்னா அதுவா வருதா எதுவுமே நான் உங்களுக்கு? சூஸ் பண்றது இல்லடா. சூஸ் பண்ற இடத்துலலாம் நான் இல்ல. ஓகே. எனக்கு வரது எல்லாமே அ காட்ஸ் கிஃப்ட். எனக்கு நல்ல ப்ராஜெக்ட்டா வருது. ஓகே. அயலில ஆரம்பிச்சு, அயலிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் கிடைச்சதா ம். இருக்கட்டும். எனக்கு கிடைக்கிற எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரியல. நான் தியேட்டர் மேல வச்சிருக்கிற லவ்வா என்னன்னு தெரியல. ஸோ, அதனால எனக்கு வரது எல்லாமே நல்லாவே அமையுது. ஸோ, அயலி முடிஞ்சது. லேபிள்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ, அதுவும் நல்லா ரொம்ப இதுவும் நல்லா தான் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இருந்தது.
ஸோ அதனால எனக்கு வரது எல்லாமே வந்து நல்லா வருது. அதனால நான் சூஸ்லாம் பண்ண மாட்டேன். இது நல்லா இருக்கு. நான் ஓகே. ரிஜெக்ட் பண்ணேன். இது எனக்கு வேண்டாம். கதை பிடிக்கல. எனக்கு என்ன அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ப்ராஜெக்டும் கிடையாது. எல்லாமே என்கிட்ட வந்துச்சுன்னா, என் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில வராங்க. ஸோ ம். அதுல என்ன நான் பெஸ்ட் பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ அம் நாட் சூசிங் எனிதிங். சூப்பர். அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் இருக்குதா மேம்? இன்ட்ரஸ்டிங்கா ஏதோ இருக்குது போல. இல்ல அப்படிலாம் இல்ல. யோசிக்கிறத நெக்ஸ்ட் பார்த்தா. மந்த் ஜூலையா நெக்ஸ்ட் மந்த் ஆ. கட்டா குஸ்தி இருக்கு. அதுல என்ன ரோல்? ஒரு ரோல் சர்ப்ரைஸா? அப்படிலாம் இல்ல. எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் என்ன படம் இல்ல, பார்க்குறப்ப. இப்போ வந்து இப்ப நாங்க நீங்களே அடுத்த தடவ அத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு திருப்பி என்ன கூப்பிட்டு இதே இடத்துல இன்டர்வியூ பண்ணணும்ல. கண்டிப்பா. அப்ப நான் சொல்ட்டேன்னா எக்ஸைட்மென்ட் இல்ல, போயிடும். இப்போ அதனால. வந்துட்டு நீங்க இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கிறீங்க. கொஞ்சம் தனியாவே தெரியுறீங்க. சோ இல்ல அதுலயும் அதுலயும் அப்படிதானா? தெரியலன்னு நெனைக்கிறேன். பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு ரோல் தான் இருக்கும்ல. பயங்கரமான்னு தெரியல. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா ஒரு ரோல். கான்ட்ராஸ்ட்டா. அங்க நடந்த ஏதாச்சும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருக்குதா மெமரபிளா? எனக்கு வந்து செல்லா சார் அப்படின்னாலே பேர் எப்படி செல்லா சார். நிஜமாவே ஒரு செல்லம். அவருக்கு சச் என்ன சொல்றது? ரொம்ப இப்போ நான் எப்படி உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்கேன், அந்த மாரி ஓ! சார் கிட்ட பேசலாம். சூப்பர். சார் இந்த டேட்ல முடியல சார்ன்னா, சரி மேடம் என்னன்னு பண்றப்ப அதாவது ஆர்டிஸ்ட் கூட அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. இப்ப நான் இல்ல. ம். இப்ப கட்டா குஸ்தியில நடிச்சவங்களோ, இல்ல சார்ட்ட ஒர்க் பண்ண எந்த ஆர்டிஸ்ட் இந்த இடத்துல உட்கார வச்சு கேட்டீங்கனாலும், செல்லா ஓகே. சார பத்தி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்களா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம். எல்லாருக்கும். இருக்கிற எல்லாருமே செல்லா சார் மாரி இருக்குமா? செல்லா சார் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் சார். உடனே அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதாகட்டும், அவ்ளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாரு. ஸோ ஓகே. அதனால வந்து சார் கூட வொர்க் பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான நினைவுகள் எல்லாமே. அதுல நான் என்ன பொசிஷன் வந்திருக்கேனோ, அது எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா தான் இல்ல, இருக்கும்னு அங்க நெனைக்கிறேன். நடந்த ஒரு காமெடி சீன் இருக்கும்ல இந்த காமெடி இதுல. காமெடி இப்ப என்னன்னா இது இந்த சீனுக்கு சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு ஆ அது மாரி. அது என்ன சொல்லுவாருன்னா, சார் ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துச்சு. கடைசி நாள் ஷூட்டு. எங்க ஈவிபில போயிருக்கோம். நைட் ஓகே. டைம் ஷூட் நடந்துட்டு இருக்கு. டயலாக் பேப்பர் முன்னாடியே குடுக்குறாங்க. நம்ம தான் மனப்பாடம் பண்ணிருவோம்ல சீன். ம். டயலாக்னா தப்பு பண்ண மாட்டோம். இப்ப என்ன ஆயிடும்னா, இப்போ நம்ம சீரியல்ல பண்றதுனால, இப்ப சிலபோது எழுதி வரும். சிலதுல வந்து எழுத்துப்பிழை இருக்கும். சிலதுல கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். ம். கலோக்கியல்லேருந்து மிக்ஸ் டீவியேட் பண்ணியிருப்போம். ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நான் தான் டப் பண்ணுவேங்கிறதுனால, எனக்கு எது கலோக்கியல் ஸ்லாங்கோ, கான்டெக்ஸ்ட் மாறாம, கான்டென்ட் மாறாம எது இருக்கோ அப்படி நான் பேசுவேன். அது மாரி சார் குடுத்த ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு டயலாக். இது நான் படிக்கிறப்பயே என் மனசுல நான் அப்படி வாங்கிட்டேன் அந்த டயலாக். அத நான் பேசுறேன். டேக் ஒரு தடவ முடிச்சு, திருப்பி போலாமா? திருப்பி போலாமான்றாரு. என்னடா நம்ம இப்படி பண்ண மாட்டாரே என்ன? அப்படின்னு. ஏன் சார் திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கீங்கன்னு. ஓகே. கடைசி வரைக்கும் பேப்பர்ல இருக்கிறத நீங்க பேச மாட்டீங்கல்ல? அப்படின்னாரு. ஓ! அப்படியா சார்? குடுங்க பேப்பர. இல்ல சார் நான் கரெக்ட்டா தான் பேசுவேன். அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் வேற நம்ம தப்பா டயலாக் பேச ஓகே. மாட்டோம்ன்னு. இல்ல சார் கரெக்ட்டா தான் பேசுறேன் குடுங்க அப்படின்னாரு. நீங்க கடைசி வரைக்கும் அந்த டயலாக் கரெக்ட்டா பேசுவீங்கன்னு பார்க்குறேன். ஏன் உங்களுக்கு அவ்ளோ வெறி ஆண்கள் மேல அப்டின்னாரு. ஐயோ! ஓகே. சார் அப்படிலாம் இல்ல சார்ன்னு. திருப்பி திருப்பி அந்த இடத்த அழுத்தி சொல்றீங்க. நான் அப்படி எழுதவே இல்லையே பேப்பர்ல அப்டின்னாரு. ஓகே. சரி சார் இப்ப என்ன இப்படி சொல்லணும் அப்படிதானே அப்டின்னேன். அதுக்கு தான் எழுதியிருக்கேன் அப்டின்னாரு. சரி சார் நான் அந்த மாரியே சொல்லிடுறேன் அப்டின்னேன். ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். அப்போ வந்து எனக்கும் சாருக்கும் ஒரு மாரி இப்படி போச்சு. என்ன சார் ஓகே. கரெக்ட் தான், கரெக்ட் இல்ல, கரெக்ட் தான். அப்புறம் பேப்பர் கொண்டு வாங்கன்னு சொன்னேன்னா, இல்ல சார் நான் அத படிக்கிறப்பயே அப்படி மைண்ட்ல ஏத்திட்டேன் சார். அதனால நீங்க மாத்த சொன்னாலும் எனக்கு திருப்பி திருப்பி அப்படி திருப்பி மாத்துன்னு சொல்லி பேசுறாரு. திருப்பி அத நான் அதே மாரியே பேசுறேன். அந்த ஓகே. ஒரே ஒரு இடத்த மட்டும். "என்ன உங்களுக்கு அவ்வளோ வெறி ஆம்பளைங்க மேல?" அப்டின்னாரு. ஓ! ஓகே. ஸோ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பார்ட். ஆக்சுவலி வந்துட்டு உங்கள்ட்ட இன்னொன்னு என்னன்னா, வெத்தலைக்கு பின்னாடி என்ன மேம் ரகசியம் இருக்குது? வெத்தலைக்குள்ள நெறைய ரகசியங்கள் இருக்கு. கால்சியம், வெத்தலைக்குள்ள பொட்டாசியம் நெறைய இருக்கு. இட்ஸ் வெரி குட் ஃபார் யூர் ஹெல்த் ஓகே. பேசிக்கலி. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு வெத்தலையில கஷாயம் கேள்விப்பட்டிருக்கோம். வெத்தல அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொழுந்து வெத்தலையா இருந்தா அலம்பி சாப்பிடலாம். ஓகே. இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஓவரால் ஹெல்த். ஏன்னா உங்க பேர் சொன்ன உடனே, இந்த காலையில, மதியம், நைட்டு வெத்தல சாப்பிடுறவங்க தான அப்படின்னு சொல்லி ஆமா. சொல்றாங்களே. அது ஆக்சுவலி என் லைஃப்ல நடந்தது. எங்க வீட்ல எல்லாருக்குமே நடக்கும். அது குழந்தை பிறந்த உடனே ம். இவ்ளோ வெத்தலன்னு கணக்கு. தூங்கி எழுந்ததுலேருந்து வெத்தல குடுப்பாங்க. ஏன்னா, யூ ஆர் ஃபீடிங் யுவர் பேபி. யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஷுட் பி கிளீன். வெத்தல போட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதனால தான் கல்யாண வீட்லலாம் கடைசியா வெத்தல பாக்கு, பீடா அதெல்லாம் வைக்கிறாங்க. ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். பட் வெத்தல போடுறத வந்து ஒரு தப்பான பழக்கமா பார்க்குறோம். அது கூட கலக்க வேண்டாத எதையாவது கலந்தா தான் அது கெட்ட பழக்கமே தவிர, வெத்தல பாக்கு, சுண்ணாம்பு சீவல் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஓகே. இது இது சயன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், ஃபீவரா இருக்கட்டும், வேற ஏதாவது இன்டைஜஷனா இருக்கட்டும், வெத்தல கஷாயம் போட்டு குடிப்போம். இந்த மாரி நெறைய பலன்கள் இருக்கு வெத்தலைல. ஸோ எனக்கு வந்து குழந்தை பிறந்தோனே எங்க அம்மா இது ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. ஓ! எனக்கு, எங்க அக்காக்கு எல்லாருக்குமே. காலைல சூப்பர். தூங்கி எழுந்ததுலேருந்து காஃபிக்கு முன்னாடி வெத்தல, காஃபி குடிச்ச அப்புறம் வெத்தல, சாப்பிட்டதுக்கு முன்னாடி வெத்தல, சாப்பிட்ட அப்புறம் வெத்தல, ஓகே. மத்தியானம் தூங்குறதுக்கு முன்னாடி வெத்தல, தூங்கி எழுந்த அப்புறம் வெத்தல, டின்னருக்கு முன்னாடி வெத்தல, அப்பா! டின்னருக்கு அப்புறம் வெத்தல, திருப்பி தூங்குறதுக்கு முன்னாடி வெத்தல, பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி, பால் குடிச்சதுக்கு அப்புறம்னு பிரிச்சு வச்சு, டெய்லி காலையில ஒரு ஒரு கவுளி வாங்கின்னு வருவாங்க. ஓகே. ஃப்ரெஷ்ஷா எங்க மார்க்கெட்ல கிடைக்கும் ஸ்ரீரங்கத்துல. டெய்லி வாங்கிட்டு வந்து இவ்ளோ போட்டுருக்கேன்.
ஸோ அது வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலரா வெத்தல பாக்கு போடணும். ஸோ அது அப்படியே எதிர்நீச்சல்ல ஒரு சீன் வந்ததுனால எனக்கு அது பழக்கம் இருந்துச்சு ஓ! அப்படிங்கிறதுனால அதுல போட்டேன். பட் ஐ அம் நாட் அ ஹேபிச்சுவல் வெத்தல ஈட்டர். பட் ஓகே. ஐ வுட் சே ஈட்டிங் வெத்தல இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இப்போ காயத்ரி மேமோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம். பர்சனலா இருக்கட்டும் சரி, எதுவா இருக்கட்டும் சரி. சேடு, ஹாப்பி இது 2த்தையும் ஷேர் பண்ணணும். இதுல மேபி ஆக்டிங் ஆக்டிங் இண்டஸ்ட்ரி இதுல பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணேன். ஓகே, காந்தி பிஃபோர் இண்டியான்னு. ஸோ அது வந்து என் லைஃப்ல என்ன சொல்றது ரொம்ப மெமரபிள். ஓகே, ஏன்னா வந்து ஒரு பாலிவுட்ல ஒரு சீரிஸ் ஹன்சல் மேத்தா தான் டைரக்ஷன். ஓகே, அவர் வந்து ஸ்கேம் படம்லாம் அவரோடது சூப்பர் ஹிட். ஸோ அந்த சீரிஸ்ல ஹிந்தி வெப் சீரிஸ்ல நான் ஒரு பார்ட்டா இருந்தது. ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தேன். தில்லையாடி வள்ளியம்மைன்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கும். அ அவங்களோட அம்மாவா பண்ணியிருந்தேன். அந்த இப்ப வள்ளியம்மாள் காலேஜ்லாம் இருக்குல்ல, ம். அவங்க வந்து அங்க அந்த ஊர்ல இருந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு ஸ்மால் கேர்ள் அவங்களுக்கு அம்மாவா ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நெறைய இடத்துல போய் அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓகே, கரியர்ல என்னோட ரொம்ப ஒரு ஒரு "அப்பா! நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் மேக்கு முந்தின மே ஒரு ஒரு 15 டேஸ் லண்டன்ல ஷூட் பண்ணோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து லைஃப்ல ரொம்ப மெமரபிளான விஷயம். ஒரு சீன் வரும். என் பொண்ணுக்கு ஒரு 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 மிசரபிளா ஒண்ணு நடக்கிறப்போ. அப்போ வந்து ஒரு இமோஷனல் ஒரு பிரேக்கப் இருக்கும் எனக்கு. ஸோ லண்டன்ல ஒரு ஜெயில் செட்டப்ல உலகத்துல இருக்கிற நெறைய ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு சீன்ல. ஓகே. யூ நேம் அ கண்ட்ரி அந்த கண்ட்ரிலேருந்து ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா, அது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சம்மந்தமா. ம். ஸோ போலீஸ் மேனா நடிக்கிறதுக்கு, கூட வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இருக்கிறதுக்குன்னு உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஆளுங்க வந்திருந்தாங்க. ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ அது வந்து அப்போ அந்த சீன் முடிச்ச உடனே, தி ஹோல் செட் வாஸ் கிளாப்பிங் ஃபார் சம் 5 மினிட்ஸ். எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறமா என்னால அந்த எமோஷன்லேருந்து வெளில வர முடியல. ஓகே நம்ம ஏதோ பண்றோம். நம்ம வந்து நம்ம கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கை தட்டின சவுண்ட் வந்து என்னால இப்பயும் மறக்க பரவா முடியாது. ரொம்ப நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்த கண்டிப்பா. தாண்டி. ஸோ அந்த மாரி ஒரு மொமெண்ட். ஸோ அதுக்கப்புறமும் டைரக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. நல்லா பண்ணீங்க அப்படின்னு. யாருக்கும் தமிழ் தெரியாது. நம்ம ஓகே, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் என்னங்கிறதுலாம் அவங்களுக்கு ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியும் பேசிக்கலிங்கிறதுனால எனக்கு அந்த ரோல் குடுத்துருந்தாங்க. பைலிங்குவல் ஹிந்திலயும் பேசணும் அப்பப்போ. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆமா. இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்னால தமிழ்லயும் பேசணும். ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டா இருக்கும். ஆக்சுவலி வந்து இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ஜேர்னிய போய் நாங்க பார்க்குறப்போ, சில இன்டர்வியூஸ்ல தான் சொன்னீங்க. நான் ரொம்ப ஓவர் திங்கர் ஆமாமா. அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு காயத்ரி மேம்க்கு ஓவர் திங்க் இருக்குதா? நெறையா, ஓவர் திங்கிங் இன்னும் நெறையா, வரைக்கும் இருக்குதா? நெறையா இருக்கு. கூட கண்டிப்பா. இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். சும்மா என்ன யோசிக்கிற எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஓகே. ஷூட்டிங் விட்டு கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். கூட கேட்பாங்க. "என்னம்மா யோசிச்சுட்டே வரீங்க?" "இல்லப்பா நாளைக்கு காலைல என்ன சமைக்கணும்னு நெனச்சாலே டென்ஷனா இருக்கு" அப்படின்னு. என்ன எல்லாத்துக்கும் டென்ஷன், எல்லாத்துக்கும் திங்கிங். "அப்பா இந்த மாசம் ஒரு 4 இடத்துக்கு டேட் குடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இவங்க குடுக்க மாட்டேன்றாங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்." ஓகே. எதுக்கு ஓவர் திங்க் பண்றதுன்னே இருக்காது. ரொம்ப சில்லியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் தலைவலி வந்துரும். கார்ல வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு தலைவலிக்குது, எனக்கு ஓகே. தலைவலிக்குது, உடம்பு வலிக்குது, எனக்கு மூச்சு அடைக்குது. இந்த மாரி ஏதாவது ஒரு புலம்பல்லையே தான் போயிட்டு இருப்பேன் டெய்லி. அவ்வளோ ஓவர் திங்கிங் இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபுல்லாமே பிஸி ஷெட்யூல்ல தான் பிஸி இருக்கிறீங்க. அதான் சொல்றேனே, வீட்லயே இருந்தாலும், அடுத்த நாள் ம். என்ன சமைக்கலாங்கிறதுக்குலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா? ஆஹா. நான் ஆவேன். ஐயோ! வாங்கணும்ப்பா. கருவேப்பில மட்டும் இல்ல. கருவேப்பில வாங்கிருங்க காலைல. திடீர்னு காலைல தூக்கம் 6 மணிக்கு வந்துரும். அப்புறம் ஓகே. ஃபோன் பண்ணி, "கருவேப்பில, கொத்தமல்லி இல்ல வாங்கிட்டீங்கன்னா தான் சமைக்க முடியும்." அப்படியே சீரியஸ் ஆயிருவேன். ஒண்ணுமே இருக்காது. இப்ப என்ன? சமைக்க போறோம், சாப்பிட போறோம் அவ்வளோதானே. அதுக்கெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ! சாதம் ஒரு விசில் ஜாஸ்தி விட்டேனே. குழஞ்சிருமோ? இன்னைக்கு சாப்பிடுறவங்க ஏதாவது ஐய்யய்யோ! சின்ன புவர். சின்ன விஷயத்துக்கு சின்ன எல்லாத்துக்கும். விஷயத்துக்கெல்லாம் கூட இதுக்கெல்லாம் நீங்க அவார்ட் குடுக்கணும்னா, இதுக்கு ஒரு அவார்ட் குடுத்தீங்கன்னா எனக்கு குடுக்கணும். பெஸ்ட் ஓவர் திங்கர் ஆஃப் திஸ் செஞ்சுரி. ஓகே. இப்ப வந்து நாங்க ஜான்சி ராணியா அந்த சீன வந்து ரீகிரியேட் பண்ண போறோம். ம். ஓகேவா? யாஹ்! ஜான்சி ராணி வெளிய வராங்க. ஏய்! உன்ன நான் அண்ணன்னு கூப்பிடணுமா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணிக்க குணசேகரா. ஏய்! என்னடா? இந்த பாரு, நீ சாவு. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் மவனோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு சாவு. ஏய்! வாய மூடுடா. என்னண்ணே போட்டோல பார்க்க திம்முன்னு இருக்க, நேரா பார்க்க இப்படி சப்பி போயிருக்கிய அண்ணே. அண்ணே, அதான் உன் தங்கச்சி ஜான்சி வந்துட்டல்லண்ணே. இனிமே நீ கவலைப்படாதண்ணே. உன்னை நான் பார்த்துக்கிறேண்ணே. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுண்ணே. லிஸ்ட் போட்டு எழுதி வச்சு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுத்துறேண்ணே. அண்ணே, இதுகளெல்லாம் நம்பாதீங்கண்ணே. சும்மா சமைக்கிறேன் சமைக்கிறேன்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அண்ணே, ஜான்சியை நம்புங்கண்ணே. சரியாண்ணே?
ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். இப்ப நீங்க எதிர்நீச்சல்ல பண்ணும்போது சேட்டைகள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? ஆன் ஸ்க்ரீன்ல இல்ல, சேட்டைகள். ஆஃப் ஸ்க்ரீன்ல. ஆஃப் ஸ்க்ரீன் சேட்டை. நான் யூசுவலி கொஞ்சம் டிரெக்டர்ஸ்னா கொஞ்சம் நான் பயப்படுவேன். சாரோட நான் இதுவரைக்கும் மொத்தமாவே ஒரு 4 தடவ தான் பேசியிருப்பேன். ஓகே. குட் மார்னிங் சார், தேங்க் யூ சார். இவ்வளோதான் நான் அவ்வளோதானா? யூசுவலி சொல்லுவேன். ஆமா. ரொம்ப சார் கிட்டலாம் நான் பேசினதில்ல. ஓகே. சும்மா நடிக்கிறத பார்த்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன்னு தான் கேரக்டரே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. ம். ஒரே ஒரு நாள் ரோல்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஒரு நாள் போயிட்டு வரலாமேன்ட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சீன் இப்ப இந்த சொன்னேன்ல, ஆ. என்னென்ன ஃபோட்டோல அப்படி இருக்கு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் இன் எதிர்நீச்சல். அன்னைக்கு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஓகே. அத முடிச்சுட்டு மாரிமுத்து சார் தான் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. தி ஹோல் செட் வாஸ் கிளாப்பிங். ஓகே புடிச்சிருச்சு போல இருக்கு. உடனே சார் சொன்னாரு, "நாளைக்கெல்லாம் டேட் குடுத்துருங்க மேடம். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும்" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த நாள் அந்த குடத்த தூக்கிட்டு வந்துட்டு, ம். ஆமாமா. அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப மெமரபிள். நான் தான் சொல்றேனே, ஜான்சி மாரி ஒரு கேரக்டர் எத்தன பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. எனக்கு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். நீங்க வந்துட்டு கேமராவ பார்த்து ஒரு லவ் சீன் வந்து சொல்லிருங்க. நாங்க உங்களுக்கு அனுப்புறோங்க. அனுப்புறீங்களா? ஓகே. இதுவரைக்கும் நீங்க உங்களோட லவ்வ பொத்தி பொத்தி வச்சிருப்பீங்கல்ல, அத இப்ப இல்ல லாஸ்ட் எங்க செக்மெண்ட்ல எங்க அவர் சார்ட் ஆஃப் லவ் இஸ் ஷோயிங் ரெஸ்பெக்ட், கிவிங் ஸ்பேஸ். ஓகே. ஐ ரெஸ்பெக்ட் யூ, ரெஸ்பெக்ட் மீ. ஐ என்கரேஜ் யூ, என்கரேஜ் மீ. ஃபேமிலி ஷோ அன்னைக்கு அவர் ஆஃபீஸு. எங்க மறைமலை நகர்ல இருக்கு அவர் ஆஃபீஸு. ஓகே. அங்கேருந்து அன்னைக்கு வர லேட் ஆயிடக்கூடாதுன்னு அவர் அன்னைக்கு எனக்காக பைக்ல போனாரு ஆஃபீஸ்க்கு. அப்பதான் சீக்கிரம் வரலான்னு. ஓ! அப்படியே ஒரு 1 மணி நேரம் லேட்டா வந்தாருன்னு வைங்க. வந்து அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் லைக் சேயிங் ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஓகே. ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் ஆர் சம்திங். நீ எனக்காக நிக்கிறியா? உனக்காக நான் நிக்கிறேனா? உனக்கு புடிச்சத நீ செய்றதுக்கு நான் கூட இருக்கேனா? நான் எப்பயுமே வந்து வீட்ல எப்படி ஒத்துக்குறாங்க? வீட்ல எப்படி பர்மிஷன் குடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. ம். எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்ல. இப்போ இப்போ நான் ஆஃபீஸ் போறதுக்கு அவருக்கு பர்மிஷன் குடுக்கணுமா? இல்லல்ல. கிடையாது. அதே மாதிரி இது என்னோட பேஷன்ல அத அவரு புரிஞ்சுகிட்டு, அ அவரு இவ்ளோ புரிதல்ல இல்லன்னா, என்னோட மாமியார், மாமனாருக்கோ இவ்ளோ புரிதல் வராது. ஏன்னா, ஹஸ்பண்ட் தான் டிசைட் பண்றாரு வீட்ல. அ கண்டிப்பா. இன்லாஸ் எவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுக்கணும் டாட்டர் இன் லாக்கு அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் ஒன்லி டிசைட்ஸ். அந்த விஷயத்துல நான் நான் இதுக்கு தான் ரொம்ப எமோஷனல் அவர மாதிரி இன்னொரு ஒரு ஜென்டில்மேன பார்த்தது. பார்த்ததில்ல. பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹி இஸ் தி ஜெம். எவ்வளோ வருஷம் மேம் ஆகுது 15 கல்யாணம் ஆகி? இயர்ஸ் ஆஃப் 2012ல கல்யாணம் பண்ணி வந்தேன். ஓகே. 2012 ஜான். இப்போ வரைக்கும் அதே ரெஸ்பெக்ட், அதே கேர். எத்த அதாவது நல்ல விஷயங்கள்லாம் சொல்றேனோ இல்லையோ, பட் இப்போ எல்லாமே நான் இந்த படத்துல நடிக்கிறேன், இந்த ஷூட் போறேன், இந்த பஸ்ல போறேன், இது பஸ் நம்பரு, இது நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்னு எல்லாம் அப்டேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி நல்ல விஷயங்கள சொல்றத தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு பெயின், "அப்பா எனக்கு முடியலப்பா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு." ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தான் சொல்லுவேன். ஓகே. இந்த மாரிப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வாங்களேன். வி நீட் டூ சிட் அண்ட் டாக் அப்படின்னு. அழகா கைட் பண்ணுவாரு என்ன. ஸோ அதான் சொல்றேனே, இந்த மாதிரியா ஒரு ஆஸ்பெக்ட்ல எங்க 2 பேருக்குமான லவ் இருக்கு. என்ன சொல்றது? கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க ஓகே. அம்மா இல்லனாலும், எங்க அம்மா எனக்கு செஞ்சுட்டு போன பெஸ்ட் திங் வந்து எனக்கு கணேஷ் குடுத்தது அப்படின்னு நெனைக்கிறேன். சூப்பர். கண்டிப்பா மேம். ஒருத்தங்க இல்லன்னா ஒருத்தங்க ரீப்ளேஸ்மென்ட்க்கு அந்த காட் யூனிவர்ஸ சேர்ந்து ஒரு எக்ஸாக்ட்லி. தட் குடுக்கும்ல. இஸ் கணேஷ் ஃபார் மீ இன் மை லைஃப். ஓகே. அந்த ஒரு பெர்சனுக்காக ஒரு லவ் யூ மட்டும் ஓகே, ஓகே. உங்களோட ஸ்டைல்ல. அப்பா, தேங்க் யூ. இவ்ளோ வருஷமா என்ன நீங்க டாலரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஆப்சன்ஸ்ல குழந்தைங்கள பார்த்துருக்கீங்க. யூ ஆர் யூ ஆர் தி பெஸ்ட் சன், பெஸ்ட் ஃபாதர், பெஸ்ட் ஹஸ்பண்ட், பெஸ்ட் ஹியூமன் பீயிங் இன் தி வேர்ல்ட். அ யுனிவர்ஸ்க்கு நன்றி. நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு. தேங்க் யூ சோ மச். நீங்க எனக்கு என் லைஃப்ல கூட இருக்கிறதுக்கு, இருக்க போறதுக்கு, இருந்துட்டு இருக்கிறதுக்கு. உங்கள நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மொமெண்ட்ல ஐ அம் ஆஸ்கிங் யூ சாரி. நான் என்னோட லைஃப்லயே இன்னொரு இன்னொரு ஆண இவ்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவேனா? இவ்ளோ இவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருப்பேனான்னு தெரியல. யூ ஆர் தி பெஸ்ட். லவ் யூ பா. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ஸ்ரீ கணேஷ். நீங்க சொல்லும்போது உங்க கண்ல எல்லாம் கலங்குனுச்சு மேம். Whenever I talk about him, he's ரீப்ளேஸ் his கிடையாது. mom's best find-மாங்கல்ல அது. That is him in my life. அவருக்கு சினிமாலாம் ஒண்ணும் தெரியாது. ஓகே. இங்க வந்த டேஸ்ல நான் நடிக்க போறேன்னப்ப கூட சொன்னாரு, "யூ ஆர் டூ யங். 21 வயசு தான் ஆகுது. நீ நடிக்கலாம் போ வேணாம்" அப்படின்னு. இதுவரைக்கும் என்ன ஒரு போட்டு பேசினதில்ல. ஒரு ஒரு இல் ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்யூசிவா எதுவும் பேசினது கிடையாது. இந்த அடிக்க வர்றது, இந்த பந்தா வாய்ஸ் ரைஸ் பண்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் டோன் ரைஸ் பண்ணேன்னா, அவர் அமைதியா அந்த இடத்துலேருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் சாரி சொல்லுவேன். ஹி வில் சே, "எனக்கு புரியுதும்மா, யூ ஆர் அண்டர் பிரஷர். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத."
சொல்லு நான் என்ன ஹெல்ப் பண்ணும் உனக்குன்னு. ஐ ஹவ் நெவர் சீன் சச் எ ஜென்டில்மேன் இன் மை லைஃப். சீரியஸாவே இது ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆண இவ்ளோ உயர்த்தியா பேசுறதா இருக்கட்டும் சரி, இந்த இடத்துல அவங்க இல்லன்னா நான் இல்ல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது சரி. இது ஹஸ்பண்டுன்னு இல்லங்க. இப்போ நான் உங்கள்ட்ட காமிக்கிற இந்த 2 பேருமே வந்து நான் பார்த்த சிறப்பான ஆண்கள் தான். ஏன்னா வந்து ஓகே. ஒரு எந்த ஈகோவும் இல்லாம, ஓ இப்ப நான் என்ன நீ எல்லா இடத்துக்கும் வரணும்னு இவங்களுக்குலாம் அவசியமே இல்ல இப்போ. இப்போ காயத்ரிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, கம் லெட்ஸ் செலிப்ரேட். ஓகே எத்தன தடவ படத்துக்கு கூப்பிட்டாலும் இன்னைக்கு அந்த படத்துக்கு போறேன்னாலும் என் கூட வருது. உன்ன ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷங்கிறது. எந்த ஈகோவும் இல்லாம எனக்கு அதான் சொல்றேனே இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். எனக்கு எனக்கு சுத்தி இருக்கிற ஆண்கள் எல்லாமே என்ன மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே அதிகபட்சமா ஆண்களா தான் இருக்காங்கங்கிறதும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு நெறைய மூவிஸ்ல வந்துட்டு இன்னும் பெரிய பெரிய ரோல் கிடைக்கணும் தேங்க் உங்களுக்கு. யூ. நீங்க நெறைய ஒரு பிளேஸ்க்கு போகணும். நீங்க நெனச்ச மாரி இந்த டைரக்டர் சார் கூட வந்து நீங்க வொர்க் பண்ணணும். அதுக்கு நான் யுனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. மேனிஃபெஸ்ட் பண்றேன் கண்டிப்பா. தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் பாண்டிராஜ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தேங்க் யூ. உங்கள எப்ப பார்த்தாலும் தேங்க் யூ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். டெக்ஸ்ட்லயும் தேங்க் யூன்னு மட்டும் தான் அனுப்புறேன். எனக்கு என்ன வார்த்தை கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வார்த்தை இல்ல. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. இது மறக்க முடியாத ஒரு விஷயம் சார் என் லைஃப் டைம்ல ஃபார் பரிமளா அண்ட் கோ. தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேங்க் யுவர் யூ. பிரேயர்ஸ் அண்ட் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.